CMF by Nothing இந்த பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 5000 செக்மெண்ட்டில் ஜிபிஎஸோட அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இதான் அந்த ஸ்மார்ட் வாட்சினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் நீங்கள் வாங்கியிருக்கிற கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி வாட்சோடைய ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. பின்புறத்தில் ப்ராடக்டினுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. ஆனால் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹைலைட்ஸும் இருக்குது. இது என்ன மாதிரியான டிசைன், இது AMOLED டிஸ்பிளே, இது வந்து ஒரு 100 வாட்ச் ஃபேஸ்க்கு மேலே சப்போர்ட் பண்ணுது, 120 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, இன்பில்ட் ஜிபிஎஸ் இருக்குது, கால்ஸ் பேசிக்கலாம், 11 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 2 விதமான வாட்ச் ஸ்ட்ராப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லெதர் ஸ்ட்ராப்பு, இது தவிர சிலிக்கோன் ஸ்ட்ராப்பும் அவைலபிளாக இருக்குது. லெதர் ஸ்ட்ராப்போட விலை வந்து 5499 ரூபா. சிலிக்கோன் ஸ்ட்ராப் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4999 ரூபா. ஸோ ஒரு 500 ரூபா டிஃப்ரென்ஸ் இந்த 2 மாடலுக்கும். பட் மற்றபடி எல்லாமே சேம் தான். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வாட்சை பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதான் அந்த CMF நத்திங்னுடைய ஸ்மார்ட் வாட்ச். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலிஸ்டிக் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ராப்பை ஈஸியாக ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹெல்த் மானிட்டர் சென்சஸ் இருக்குது. மேக்னெட்டிக் போகோ பின்ஸ் உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு மைக் இருக்குது, இந்த சைடில் ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளூடூத் கால் பேசிக்கிறதுக்காக. சிங்கிள் பட்டன்ஸ் தான். ஸோ இந்த பட்டன் வந்து உங்களுக்கு ரொட்டேட்டிங் க்ரௌன். இந்த ரொட்டேட்டிங் க்ரௌன் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ரொட்டேட்டிங் க்ரௌன். நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனூஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுத்து யூஸ் பண்ணாலும் வாட்சுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு லெதர் ஸ்ட்ராப் மாடலில் இந்த ஸ்ட்ராப் வந்து தண்ணியில் தொடர்ந்து போட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது பியூர் லெதர் கிடையாது, ஒரு ரெக்ஸின் தான், ஒரு ஃபேக் லெதர் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலிக்கான் சூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வாட்சை சுற்றி இருக்கிற ரிம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடுது. ரிமூவ் ஆகிட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு பெவல் எட்ஜஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது பிடிக்கல அப்படின்னா ஃப்ளாட் எட்ஜஸ்க்கான ஒரு ரிம்மை நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஒரு புது விஷயம். இந்த மாதிரி வாட்சில் வந்து இந்த ரிம்மை மாற்றுற டிசைன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த வாட்சில் தான் நான் முதல்ல பார்க்குறேன்ப்பா. சரி, இப்போ இந்த வாட்ச் ஃபேஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ச் ஃபேஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாட்ச்லேயே ஸ்டோர் ஆகிருக்கிற பல வாட்ச் ஃபேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அது மட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற வாட்ச் ஃபேஸ்லேயே கலரை மாற்றணும்னா கூட எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க, இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸ்லையும் இந்த டிசைன் அவங்க கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு செட்டிங்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்கான ஷார்ட் கட்ஸ் இருக்குது. கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட் ஸ்வைப் இல்லாட்டி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாட்சில் நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த விட்ஜெட்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இந்த விட்ஜெட்ஸ்லாம் ஹைலி கஸ்டமைசபிள். உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விட்ஜெட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறோட உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ்லாம் வருது. இப்போ எக்ஸசைஸ் இருக்குது. எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான எக்ஸசைஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த அவுட்டோர் சைக்கிளிங்கோ இல்லை அவுட்டோர் ரன்னிங்கோ நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து வார்ம் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வார்ம் அப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3D இமேஜில் உங்களுக்கு சில எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு காமிக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுது. என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட உங்களுக்கு காமிக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு ஸ்ட்ராவாக்கான லிங்கிங் இருக்கிறதுனால உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்ட்ராவாக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசி செக் பண்ண வரைக்கும் இதில் கூகுள் ஃபிட்டுக்கான கனெக்ஷன் கிடையாது. பட் பரவாயில்ல, ஸ்ட்ராவாக இருந்தாலே போதும் எனக்கு பர்சனலாக. இப்போ எக்ஸசைஸ் தவிர நீங்கள் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸ்க்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸில் டிஸ்டன்ஸ், டியூரேஷன், அப்புறம் பேஸ், அப்புறம் ஹார்ட் ரேட், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ரெக்கவரி டைம், எவ்வளோ நேரம் உங்களுக்கு ரெக்கவரி டைம் தேவைப்படுது, உங்களுடைய ட்ரைனிங் லோட் என்ன, உங்களுடைய ஆக்டிவிட்டியோட ஸ்கோர் என்ன, இந்த மாதிரி பல அட்வான்ஸ்ட் விஷயங்களும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம்.
இது தவிர ஹார்ட் ரேட் இருக்கு, பிளட் ஆக்சிஜன் நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இல்ல. ஆக்டிவிட்டி பண்றப்பையும் சரி, நார்மலா பார்க்கறமே சரி, இந்த ஹார்ட் ரேட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்ல. பிளட் ஆக்சிஜன் ஓகே, உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஸ்கோர் இதெல்லாம் பரவாயில்ல. பட் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி சம்மரி இருக்குது, ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் மெஷர்மெண்ட் இதில் இருக்குது. பெண்களுடைய மாதவிடாய் கணக்கு பண்ணுறதுக்கான சைக்கிள்ஸ் இருக்குது. வேர்ல்டு கிளாக், ரிமைண்டர், ஃபோன் கால்ஸ் நீங்கள் பேசிக்கலாம். மியூசிக், உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஆகிட்டு இருக்கிற மியூசிக்கை இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனில் கேமரா ஷட்டர் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெதர் பார்த்துக்கிறது, ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாரம் எல்லாமே இருக்குது. இது தவிர கால்குலேட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்டியான ஃபீச்சர் இது. கேலண்டர்ஸ் இருக்குது, ஃப்ளாஷ் லைட், ஃபைண்ட் மை ஃபோன், செட்டிங்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வியூவே உங்களுக்கு கிரிட் மாதிரி வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிரிட் வடிவத்தில் உங்களுக்கு இந்த ஆப் வியூவில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா, இன்டோர் வாக்கிங் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஸ்டெப் கவுண்டிங் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. ஸ்டெப் வச்சு டிஸ்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 to 75% அக்யூரசி கிடைக்குது உங்களுக்கு. பட் அவுட்டோர் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கிறனால 95 to 100% அக்யூரசி உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அந்த பட்சத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹார்ட் ரேட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸ்லீப் ட்ராக்கிங்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 2 minutesக்குள்ள ஜிபிஎஸ் லாக் ஆயிடுது. கால்ஸ் பேசுகிறப்போ நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிளியராக கேட்குது. ஆனால் அந்த பக்கம் இருக்க பேசுறது ஸ்பீக்கர், அந்த வாட்சோடைய ஸ்பீக்கர் சிஸ்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. ஒரு இன்டோரில் உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அவுட்டோரில் பேசுகிறப்போ டிராஃபிக்லாம் இருந்துச்சு அப்படின்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காதுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் சிஎம்எஃப் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பரேட்டாக ஒரு ஆப் இருக்குது. நத்திங் எக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆடியோக்கான ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப்பில் அந்த வாட்சுக்கான சப்போர்ட் கிடையாது. வாட்சுக்குன்னு தனியாக நீங்கள் சிஎம்எஃப் வாட்ச் அப்படிங்கிற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்பில் மற்ற எல்லா வாட்சோடைய ஆப் மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய ஹிஸ்ட்ரி, ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்லீப் ட்ராக்கிங் முதற்கொண்டு ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் என்னென்ன மெஷர் பண்ணியிருந்தீங்களோ எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதுலேயே கூட ஆக்டிவிட்டிஸ், ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். வாட்சோடைய செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது உங்களுக்கு எக்கச்சக்கமான டயலுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்பொழுதுக்கு ஒரு 80 ஆப்ஷன்ஸ், இப்பொழுதுக்கு ஒரு 80 டயல்ஸ் இருக்குது. கஸ்டமைசபிள், உங்களுடைய ஃபோட்டோ போட்டு நீங்கள் கூட சேவ் பண்ணிக்கலாம். பட் இன்னும் ஒரு 100 வாட்ச் ஃபேஸ் அவங்க ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹார்ட் மானிட்டரிங் உங்களுக்கு எப்படி நீங்கள் செட் பண்ணணும், 24 hours செட் பண்ணணுமா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் பண்ணணுமா, இல்லை வாட்டர் ரிமைண்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். விட்ஜெட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வாட்சில் இருக்கிற வேறு விட்ஜெட்ஸை வந்து ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த விட்ஜெட்டில் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன், கால் ரிமைண்டர், வேர்ல்டு கிளாக்கில் எந்தெந்த கண்ட்ரிலாம் வேணும், அலாரம், குயிக் ரிப்ளை, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஆக்சஸில் இப்பொழுதைக்கு ஸ்ட்ராவா மட்டும்தான் இருக்குது. கூகுள் ஃபிட் இப்பொழுதைக்கு இல்லை. இதில் வாட்ச் டைம் வந்து உங்களுக்கு 24 hours மாடலில் வேணுமா, இல்லை 12 hours மாடலில் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். வாட்சுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, அவுட்டோர் விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஜெஸ்டர் கண்ட்ரோல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணால், ஷேக் பண்ணால் என்ன மாதிரி ஆக்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 10 நாளைக்கு மேலே என்னுடைய டெஸ்டிங்கில் எனக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்கு. ஒரு 5000 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஃபிட்னஸ் வாட்ச் நம்ம இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜிபிஎஸ்லாம் அவங்க மிஸ் பண்ணி பல விஷயங்கள் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் இதில் டிசைன், அக்யூரசி ப்ளஸ் ஃபிட்னஸ்னுடைய அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், முக்கியமாக அந்த வார்ம் அப் மாதிரி காமிக்கக்கூடிய இந்த வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஆப் சிங்கிங், ஸ்ட்ராவா கனெக்டிவிட்டி எல்லாமே பார்க்குறப்போ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு 5000 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராவால் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ ஜிபிஎஸ் மேப் டேட்டா வந்து உங்களுக்கு இந்த சிஎம்எஃப் வாட்ச் ஆப்பில் உங்களுக்கு காமிக்குது. ஆனால் ஸ்ட்ராவா ஆப்பில் இந்த மேப் டேட்டா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ப்ராபபிளி ஏதாச்சும் ஒரு அப்டேட் மூலமாக கூட, இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் தான், ப்ராபபிளி அப்டேட் மூலமாக அதை அவங்க சரி பண்ணலாம். பட் மற்றபடி இப்பொழுதுக்கு இதில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்னு எனக்கு பெருசாக தோணல. இந்த விலையில் நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச், நல்ல ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. CMF by Nothing கம்பெனி. இந்த வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.